எதுக்குக்கா இப்போ ஊருக்கு போகும்போது அழுகிற? ம் என்ன ஊரு கிளம்பிட்டு இருக்கல, எதுக்கு அழுகிற? அழுகாத விடு. இப்போ எங்கே போகிறேன்? அதான் வந்து 5-6 நாள் ஆகிப்போச்சுல்ல. அப்புறம் என்ன பண்ணுறது? இங்கே உன் பிள்ளையெல்லாம் வாமா வாமாங்கிற பாவம் பள்ளிக்கூடம் வேற போயிட்டு இருக்குதுவளா. சரி கிளம்புவோம்ட்டு தான் சனி ஞாயிறு கூட இருந்துட்டு போகலான்னு தான் பார்த்தேன். பிள்ளைய பள்ளிக்கூடம் போனால் கூட ஒரு மாதிரி இருக்கும், வீட்டில் வந்து இருந்தால் புலம்புங்கப்பா. நான் இல்லைன்னு புலம்புங்கக்கா. அதுக்கு தான் சரி கிளம்புவோமேன்னு கிளம்பிட்டேன். சரியா? பிள்ளையில கூட்டிகிட்டு ஒரு நாளைக்கு வா தாமரை. எங்கே வர முடியுது? லீவில் நானும் அந்தா வந்துடுவோம் இந்தா வந்துடுவோன்ட்டு தான் கிளம்புனேன். வரவே முடியல போ. என்ன செய்யறது? இல்லை தாமரை, வந்துட்டு போகலாம் வா. சரியா? சனி ஞாயிறு வாக்கில் அடுத்த வாரம் வந்துட்டு போகலாம். இல்லை இல்லை, அடுத்த வாரம் வரணும் தான். ஏன்னா காசெல்லாம் கரெக்டாக வந்துருச்சான்னு நான் பார்க்க வரணும் இல்லையா? அடுத்த வாரம் கண்டிப்பாக வருவேன் தான். என்ன காசு? என்ன காசுங்கிற? அந்த கிருஷ்ணா உங்களுக்கு கொடுக்குற காசு தான். அப்போ அது கரெக்டாக தாரனா இல்லைன்னு வந்து பார்க்கணும்ல நான். அதை சொல்கிறியா? அப்புறம் எது நீ நினச்ச? இங்கே வேறு பேச்சு வாக்கில் வேணாம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னேன். என் காதுக்கு நீ சொன்னான்னு மட்டும் வந்துச்சு. அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அவனையும் திருப்பி கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் நான் கேஸ் கொடுக்கத்தான் செய்வேன். புரியுதா? இல்லடி நீ வேற. நான் எதுக்கு சொல்ல போகிறேன்? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆமாம், காசு அப்புறம் நமக்கு வர வேண்டியது வரணும்ல. இன்னொரு விஷயம் தெரியுமா? முல்லை இருக்குல்ல, முல்லை எனக்கும் காசு வேணும்ட்டு போய் நிற்கிறாண்டி அவங்க வீட்டில். சூப்பரு, நிற்கட்டும்க்கா. கொடுக்கட்டும், அங்கிட்டில் 10-5 லட்சம் அவன் கொடுக்கட்டும். என்ன இப்போ? அப்புறம் அவங்களுக்கு பங்கு வேணாமா? ஒரு அவே மட்டும் சொந்த வீட்டில் வைக்கிட்டு போவான், மற்றவங்களாம் என்ன நினச்ச? சரி பாவம்னு சொல்லி நீங்கள் வீட்டை வச்சுக்கட்டும்னு எல்லாரும் பார்த்தா அப்படியே ஆளுங்க எல்லாத்தையும் அள்ளி போட்டு கிளம்புங்க கிளம்புங்கன்னு விரட்டி விட்டா என்ன அர்த்தம்? சும்மா விடுவேன் நானே. தாமரை, என்ன தாமரை? சரி விடு, நீ வேணா விட்டுட்டு போவேன், நான் விடணும்னு அவசியம் இல்லை. இங்கிட்டு போனதுக்கப்புறம் இங்கிட்டு போய் எனக்கு காசெல்லாம் வேண்டாம், ஏதாவது சொல்கிற வைக்கிறேன்னு தெரிஞ்சிச்சு. அடி உங்கள் அம்மா ஏதாவது சொல்லுது வைக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு, நீ சொல்லிடு என்ன? நான் சொல்லிடுறேன் சித்தி. ஆமா பவி, உங்க அம்மா சொன்னாலும் சொல்லுண்டி. நினப்பெல்லாம் அதுதான். பாவம் பார்க்குது பதா, பாவம் அவங்கள. என்ன பாவம்? என்ன பாவம்னு கேட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமா? அவன் நல்லா சம்பாரிச்சு பதுக்கி வச்சிருக்கான், யாருக்கும் வெளியில தெரியக்கூடாதுன்னு. அப்படியெல்லாம் இல்லடி தாமரை, எங்க குடும்பத்துக்கு தான் போட்டான், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனா கல்யாணம் பண்ண செலவு எல்லாம் அவனே தானே பார்த்துக்கிட்டான். அப்படியெல்லாம் இருக்கும்போது அவன் சேர்த்து வைக்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்லை தாமரை. இருக்காது பாவம். இப்போ எங்களுக்கு 5 லட்சம், முல்லையக்கா வீட்டுக்கு 5 லட்சம் எப்படி ரெடி பண்ணுவான்னு தெரியல. அதை நினச்சாதான் கொஞ்சம் பாவமாக இருக்கு. சரி சரி, அப்போ வேண்டான்னு சொல்லிடு. சரியா? நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன் பவி. எட்டி இந்தடி. என்ன? எது கூப்பிட்டா? என்ன எது கூப்பிட்டா? என்னடி பேசிகிட்டு இருக்கே? சரி சரி நான் போகிறேன்ட்டு ஓடுறேன். ஆமாம், ஊருக்கு கிளம்பிட்டேன், அப்புறம் போகாமல் என்ன பண்ண சொல்கிறேன்? என்ன இப்போ நான் சொல்லிவிட்டேன்? அப்படியெல்லாம் நான் காசை வேணான்னு அவங்ககிட்ட சொல்ல போகிறது கிடையாது. சரியா? நமக்கு வர 5 லட்சத்தை வாங்க தான் செய்வேன். உன்னை பார்த்தா அப்படி தெரியலே வாங்குற மாதிரி. என்ன வாங்குற மாதிரி? வேணான்னு தான் சொல்லுவ போல, மனசில் ஓடுறதெல்லாம் இல்லை தாமரை. நீ வேற நம்ம இருக்க இருப்பில். சரி சரி, அடுத்த நல்ல நாளாக பார்த்து பூமி பூஜை போடுற வேலையை பாருங்க. சரியா? வீடெல்லாம் கட்டலடி இப்போதைக்கு. வீடு கட்டலையா? ஆமாம் தாமரை, கட்டுறதுக்காக தானே இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ சண்டை, லாஸ்ட்ல இப்போ வீடே கட்டலன்ற. ஏன் தாமரை வீடை வேற கட்டிட்டு பிரச்சனை? ஆமாம், ஏற்கனவே நம்மளை கண்டா ஆகாது எல்லாருக்கும். இதில் நான் வீடெல்லாம் நல்ல வீடாக கட்டினேன்னு ஏன் இவளுக்கு என்ன இவளுக்கு என்னன்னு இந்த சனம் சொல்லியே என்னை உட்கார வச்சிருண்டி. யோசிச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது. பார்ப்போம், நாளை பின்ன என்னைக்காவது கட்டாமலா போயிடுவோம். உனக்கு இருக்க வீடு இந்த வீட்டில் வாடகை கொடுத்து இருந்துக்கிற வேண்டியதான். அறிவுன்னு ஒன்று இருக்காக்கா உனக்கு? சொந்த வீட்டை வந்து இப்படி விட்டுட்டு வந்திய. இப்போ வீடு எனக்கு வேணும்னா போலீஸ் ஸ்டேஷனில் நான் பேசியிருப்பேன்ல, சொந்த வீடு அவங்களுக்கு வேணும்னு. காசு கேட்டிருக்க வேணாம்ல, நீ தான் வீடு கட்டணும்னா. லாஸ்ட்டில் இப்போ இப்படி சொல்கிற, அந்த காசை வாங்கி தான் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம்லக்கா. அந்த காசை வாங்கி பேங்கில் போட்டு வைப்போம் தாமரை. எதுக்கு அதில் போய் செலவு பண்ணிட்டு? என்னைக்கு கட்டுறோமோ அன்னைக்கு கட்டிக்கிறலாம். என்னமோ பண்ணுங்க.
இப்போ ஒரு மாதிரி அப்புறம் ஒரு மாதிரிமா பேசிட்டு இரு. என்னமோ பண்ணு. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். கோச்சுக்கிறாதடி அக்கா அப்படிலாம் சொல்றேன்னு. கட்டுற வேலையை பாருங்க, வீடு கட்டுற வேலையை. கோச்சுக்கிறதுக்குலாம் நான் எல்லாம் பிடிச்சி திட்டி விட்டுருவேன் உன்னை பார்த்துக்க. புரியுதா? ம். இன்னும் நான் மாமாட்ட போன்ல பேசிக்கிறேன். பவி நல்லா படிக்கணும், ஸ்கூலுக்கு நேரமா எந்திரிச்சு கிளம்புடி. உங்க அம்மா கத்த விட்டுட்டே இருக்காத, இல்லைன்னா உங்க அம்மா கத்திட்டே கிடக்கு எந்திரி எந்திரி எந்திரின்னு. கிளம்புறியா? கிளம்பு வேணாங்கிற. அப்படியெல்லாம் இல்லை சித்தி, நான் கிளம்பி போறேன். கிளம்பி போகணும், புரியுதா? வரேன். ஐசா கட்ட சொல்லிடு. ஆ சரி சித்தி, பத்திரமா போயிட்டு வாங்க. பாப்பா தம்பி கூட்டிட்டு ஒரு நாளைக்கு வாங்க சித்தி. வரேம்மா. சரி பாய். இருக்கா, இந்த வாட்டி தான் தாமரை வெறுங்கைய வீசிட்டு போற. இன்னும் உனக்கு செஞ்சு கொடுக்கவே கிடையாது. சே, ஏன் தான் எனக்கு மூளை அப்படி ஓடுதோ தெரில. என்னத்தையாவது யோசனை பண்ணிட்டு ஒண்ணுமே செஞ்சு தரல உனக்கு. எதுவும் எனக்கு வேணாம், நீ நிம்மதியா இருந்தா போதும். சரியா? எவ்வளவோ எனக்கு செஞ்சு கொடுத்துருக்க, இதுல என்ன இருக்கு? எனக்கு எதுவுமே வேணாம். சரிடி, பத்திரம். சரிக்கா. ஆமாம்மா சித்தி. அதாண்டி, ஐயனை பசேத்தோட பர போறேன்ட்டு நின்றுட்டு இருக்கேன். தாமரை அக்கா நெல்லு வந்துடுறேன். பஸ் ஏற்றிட்டு அப்புறம் வரேன். பவி வீட்டில் இரு என்ன? வீட்டு எங்கிட்டு போனால் கதை சத்திட்டு போகணும். நான் சித்தியை பஸ் ஏற்றிட்டு வரேன். சித்தி இருக்கும் வீடே கலகலன்னு நல்லா இருந்துச்சு. சித்தி ஊருக்கு போயிட்டாங்க, என்ன செய்யறது? அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகாமல் இருப்பாங்களா என்ன? எதுக்குங்க என்ன இப்படி இழுத்துட்டு வந்தீங்க இங்க? எங்கள் அம்மாட்ட பேசிட்டு தானே நான் இருக்கேன். சும்மா வா வா வான்னு பிடிச்சி இங்கே இழுத்து கூட்டிகிட்டு வர்றீங்க. அவன் எவ்வளோ நேரம் தூங்குவான்னு எனக்கு தெரியாதா தம்பி? அவன் தூங்கப்பட்ட எப்படியும் 2 மணி நேரம் மாற்றி தூங்குவான். அதனால இப்போ தான் நான் தூங்க வச்ச உடனே போயிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கலே. வா வா வான்னு பாடா படுத்தி கூட்டிகிட்டு வர்றீங்க. அதெல்லாம் சரி, என்ன பேசிட்டு இருந்தா? உன்னை போய் உங்க அம்மா கிட்ட காசு கேளுன்னு சொன்னேன்னா நானு? சொல்லு, உன்னை போய் உங்க அம்மா கிட்ட காசு கேளுன்னு சொன்னேன்னா என்ன சொல்ற? என்ன பேசிட்டு இருந்தேன்னா, அப்புறம் 10 லட்சம் ரெடி பண்ணணும். எங்க இருந்து ரெடி பண்ண சொல்லுங்க? எங்க இருந்து ரெடி பண்ண முடியும் நம்மளால? அதான் எங்க அம்மா கிட்ட போய் கேட்டேன். ஏம்மா 10 லட்சம் தேவைப்படுது, தாரியலான்னு அப்பதான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க வந்துட்டீங்க. சரியா கூட நான் கேட்கல எங்க அம்மா கிட்ட. ஏன் தான் இப்படி பண்றீங்களோ தெரில. ஏன் கேட்டாதான் என்னவா? கேட்டா ஏதோ ரெடி பண்ணி தருவாங்கல்ல. எங்கள் அப்பாட்ட சொன்னேன்னா நானும் நீங்கள் எப்படி அடம் பண்ணிட்டு இருக்கிய? ஏன் கேட்கக்கூடாதா? என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அருவி? லூஸ் மாதிரி அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு இருக்கா? இவரு எனக்கு இதெல்லாம் பிடிக்காது பார்த்துக்க. ஆமாம், அவங்கள்ட்ட போய் காசு கேட்டுட்டு நின்றுட்டு அவங்க கொடுத்துட்டு அதெல்லாம் கஷ்டம். ஆமாம் சொல்லிட்டேன் நான். திரும்பி இந்த மாதிரி போய் காசு கேட்டுட்டு நிற்கிற வேலை வச்சுக்காத, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என்ன காசை பற்றி? காசெல்லாம் வேணாம், எப்படியோ நான் ரெடி பண்ணிக்கிறேன். யார் கையில் காலில் விழுந்தது பிச்சை எடுத்தாது நான் ரெடி பண்ணி அவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிறேன். நீ உங்கள் அம்மா கிட்ட எல்லாம் காசு கேட்குற வேலை வச்சுக்க கூடாது. ஏன் கேட்டா என்ன? எங்கள் அப்பா அம்மா யாருக்காக சம்பாதிக்கிறாங்க? எனக்காக தானே. எல்லாமே எனக்காக தானே. எனக்காக தானே பார்த்து ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ நான் கேட்குறதுல என்ன தப்பு? ஏன் நான் கேட்கக்கூடாதா? கேட்டால் அவங்களாம் அதெல்லாம் கொடுப்பாங்க. கேட்டால் கொடுப்பாங்க தான், இல்லைன்னு யார் சொன்னா? நீ கேட்காதனா கேட்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். அதான் ஏன் ஏன் கேட்கக்கூடாதுங்கிறீங்க? வேணாம் அருவி, தயவு செஞ்சு கேட்காத அருவி. வேண்டாம் நமக்கு. ஏன் வேணாம்? எதுக்கு வேணாம்? அவங்க எனக்காக தான் எல்லாமே வச்சிருக்காங்க. நான் ஒரு கஷ்டம் கேட்டா தராம இருக்க போறது இல்ல. ஏய், எனக்கு அவங்கள்ட்ட வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை, விட்டுரு. என்ன எதுவுமே வாங்க மாட்டீங்களா? அப்ப நாளை பின்ன அவ்வளோ சுத்தி எனக்கு தான், அதே வேணான்றீங்களா? சொல்லுங்க. அது பின்னாடி பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நான் வாங்க மாட்டேன். சரியா? புரியுதா? இப்போ யாருக்கிட்ட போய் வாங்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. அருவி, எங்க அம்மாவே வந்துருச்சு. அருவி, என்ன சொல்லுமா? ஒன்றும் இல்லை, இந்த காசை பற்றி பேசிகிட்டு இருந்தே. 10 லட்சம். ஆமாம், காசு அப்பாட்ட இல்லைன்ட்டாரடி. காசு அப்பாட்ட இல்லைன்ட்டாரா? ஆமாம், கேட்டு பார்த்தேன். இது மாதிரி உங்கள் மகா கேட்குறான்னு. அதெல்லாம் 10 லட்சம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரடி. அதான் வந்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்னங்க நீங்கள் வேணாம் நீங்கள் எங்கள் அம்மா காசே இல்லைன்றுச்சு. எனக்கு வேணாம், சரியா? நானும் அந்த மனுஷன்ட்ட எவ்வளோ பேசி பார்த்தேன். உங்கள் மக கேட்குறா, என்ன செய்யறது, கொடுக்கலாமா 10 லட்சத்தை அப்படின்னு கேட்டேன். அவர் ஐயோ என்கிட்டலாம் காசு இல்லைன்னு சொல்லிடு,
அதெல்லாம் தர வேணாம் அப்படின்ட்டார். அவர்கிட்ட காசு இல்லாதவங்க போ, என்ன செய்யறது, 1000 2000னா சொல்லு தரோம், 10 லட்சம்லாம் தர முடியாது அப்படின்ட்டார். காசு உங்ககிட்ட இல்லையா, இல்லை எனக்கு தரக்கூடாதுன்னு நீ தரலையாம்மா? சொல்லுமா. காசு உங்கள் அப்பாட்ட இல்லையாண்டி? தரக்கூடாதுலாம் இல்லை, காசு இல்லையா, சரியா? ஆனால் இப்படி சொல்லுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலம்மா. என்ன செய்யறது, நானா சம்பாதிக்கிறேன் சொல்லு, அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் சொல்கிறது தானே. நான் சம்பாரிச்சா நான் என்கிட்ட இருக்கு இல்லைன்னு சொல்லுவேன், தருவேன். அவர் சம்பாதிக்கிறது அவர்கிட்ட கேட்காம பண்ண முடியுமா? ஆனால் சத்தியமாக இப்படி நீ சொல்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலம்மா. பணம் கேட்டோன்னே நீங்கள் கொடுத்துருவீங்க அப்படின்னு நினச்சிதான் நான் கேட்க வந்தனே. இப்போ கூட எங்கள் வீட்டுக்காரு ஏன் கேட்டா, கேட்கக்கூடாது, நான் எப்படியும் இப்போ ரெடி பண்ணிக்கிறேன், நீ அங்கே கேட்காத வாங்காதன்னு இப்போ கூட எங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டு தான் இருந்தார். ஆனால் அதுக்கேத்தாப்புல நீயும் வந்து பணம் இல்லைன்ட்ட. சத்தியமாக நினச்சே பார்க்கலாமா நீ இல்லைன்னு சொல்லுவ அப்படின்னு. சரி சரி பரவாயில்ல விடு, கொடுக்கறதுக்கு அப்பாவுக்கு விருப்பம் இல்லை போல. அப்பாட்ட காசு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத. அப்பாவுக்கு விருப்பம் இல்லையா, இல்லை உனக்கு விருப்பம் இல்லையா? ஆனால் அது தெரியலையே. ஏய் தேவையில்லாம என்ன இழுக்காத. எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் சொன்னேன்னா என்ன பேசுகிற? எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீ கேட்குறேன்னு அந்த ஆளுகிட்ட கேட்டேன், அந்த மனசை இல்லைன்னு சொல்லிட்டாரு, வந்து சொல்கிறதுக்காக வந்தேன். மரமே கோச்சுக்காதிய. நீங்கள் வேற உங்ககிட்ட நான் கேட்கக்கூடாதுன்னு தான் சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். நான் என்னத்து கோச்சுக்க போகிறேன்? வாய்ப்பே இல்லை. இல்லை மரமேனே கோச்சுக்காதியன்னு. இல்லை இல்லை, நான்லாம் கோச்சுக்கிற மாட்டேன். நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், அவர் தரேனே சொல்லலை. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? அதான் சரி இவகிட்ட வந்து சொல்லிட்டு போயிடலாமேன்ட்டு அங்கேருந்து வந்தேன். எடி எதுவும் நினச்சிக்கிறாத, எதுக்குடி அழுகிற? நான் அவங்க அப்பாட்ட தான் கேட்டேன்னு சொல்கிறேன்ல, அவர் இல்லைன்னு சொல்லும்போது என்ன செய்ய முடியும் சொல்லு? சரி சரி பரவாயில்ல, உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இவர் வேணாம் கேட்காதுன்னு தான் சொன்னார். சரி சரி நான் இனிமேல் எதுவுமே கேட்க மாட்டேன். ஏய் அப்படியெல்லாம் சொல்லாத, எதுவுமே கேட்க மாட்டேன் வைக்க மாட்டேன். சரி சரி நான் வரேன். தேவையா இது? சொல்லருவி, நமக்கு தேவையாதெல்லாம் கேட்காதன்னா பேசாமல் இருக்க மாட்டா. இப்போ பாரு, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, என்ன செய்வா? என்ன செய்வான்னு கேட்டேன். பேசாமல் அங்கிட்டு இரு சும்மா.